அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புவனேஷ்பி அப்படின்ட்டு வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுமே வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த டெலிகிராம் சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஷ்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது தான் இதோட பேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து இன்ட்ராடேயில் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும், என்னென்ன லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். அதை தான் எப்படி வந்து நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் குரூப்லையோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையோ நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதோட ரெண்டோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எது டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே நான் ஒரே கண்டென்ட் தான் போட போகிறேன். உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டுருவேன். இப்போ எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பைரிக்கு உண்டான இண்டெக்ஸ் எதுவோ அதுக்கு வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் போட்டுருவேன். நம்ம சும்மா ரேண்டமாக மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரேட்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ரீசனபுளாக ஓகே இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்குது, பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அது நம்மளோட வின்னிங் அக்யூரசி அதிகமாகும். அதே மாதிரி நம்மளால் நிறைய ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸுமே எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த டேட்டா வந்து எந்த விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும், இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் சிபிஆர். ஓகேங்களா, அது வந்து அசெண்டிங் சிபிஆரா, டிசெண்டிங் சிபிஆரா, நேரோ சிபிஆரா, ஒய்டு சிபிஆர், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து அதுக்கான இன்டர்பிரேஷன். இப்போ அசெண்டிங் சிபிஆர் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அசெண்டிங் சிபிஆர்னா உங்களுக்கு வந்து மொதல் நாள் ஃபார்ம் ஆன சிபிஆரோட அடுத்த நாள் ஃபார்ம் ஆன சிபிஆர் மேலே அசெண்டிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அசெண்டிங் சிபிஆர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி சிபிஆரில் அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து புல்லிஷ் செட்டப்பை தான் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. புல்லிஷ் செட்டப்னா நீங்கள் வந்து எதிர் புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம் ஆர் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். அதே மாதிரி டிசெண்டிங் சிபிஆர் அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முதல் நாள் ஃபார்ம் ஆன சிபிஆரோட அடுத்த நாள் வந்து கீழே சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை டிசெண்டிங் சிபிஆர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிபிஆர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்வேஸ் லுக் ஃபார் பியரிஷ் செட்டப் தான். ஓகேங்களா, பியரிஷ் செட்டப் அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் ஆர் கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ஷன் வைஸ் அசெண்டிங் டிசெண்டிங் அப்படிங்கிறது டைரக்ஷனை வச்சு. அடுத்து வந்து வைடு சிபிஆர். வைடு சிபிஆர் அப்படின்னா உங்களுக்கு 3 சிபிஆர் லைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டேயில் வந்து வந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த நாள். அந்த மாதிரி மார்க்கெட் கன்சாலிடேட் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெண்டிங் செட்டப்லாம் எடுக்கக்கூடாது. அதாவது மார்க்கெட் வந்து டே ஹை டே லோலாம் பிரேக் ஆகும்போது ஃபர்தராக வந்து மேலே போயிடுவோம். அது ஒரு பர்டிகுலர் பிவட் பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது அப்படியே மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி அது வந்து ரிவர்சல் டேயாக இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துடுவோம். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ரிவர்சல் செட்டப் தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து நேரோ சிபிஆர், அதாவது 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா சிபிஆருக்கு, அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் அந்த 3 கோடு இருந்துச்சுன்னா நம்ம நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேரோ சிபிஆர் வர மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும். அதனால் அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் செட்டப்பை தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். நான் வந்து கட் காப்பி பேஸ்ட்டில் ஒரு சிறிய தவறு செய்து விட்டேன். ஸோ இது வந்து ரிவர்சல் செட்டப் கிடையாது, மேலே இருக்கிறதே தூக்கி வந்து நான் இங்கே போட்டேன். ஸோ இது வந்து ட்ரெண்டிங் செட்டப் தான். எஸ், நம்ம ட்ரெண்டிங்னு மாற்றியாச்சு. அடுத்து வந்து இன்சைட் சிபிஆர், அதாவது மொதல் நாள் ஃபார்ம் ஆன சிபிஆருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை இன்சைட் சிபிஆர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தாலுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ட்ரெண்டிங் செட்டப் தான் பார்க்கணும். அடுத்து அவுட் சைட் சிபிஆர். முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆர் வந்து இந்த மாதிரி வெளியே அதை எங்கல்ஃப் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம அதை அவுட் சைட் சிபிஆர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்தாலுமே உங்களுக்கு வந்து சைடு வேஸ் டே தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்சல் ட்ரேடை தான் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருக்கிறது விர்ஜின் சிபிஆர். இந்த மாதிரி விர்ஜின் சிபிஆர் இருக்குது அப்படின்னா அதனால் முதல் நாள் ஃபார்ம் ஆன சிபிஆருக்கு மேலேயே இதுதான் வந்து ஃபஸ்ட் நாள் ஃபார்ம் ஆன சிபிஆர்னு வைங்க, அதுக்கு மேலேயே உங்களுக்கு ப்ரைஸ் கன்சால்டேட் முடிச்சிட்டான்னு வைங்களேன், இந்த சிபிஆர் வந்து நம்ம விர்ஜின் சிபிஆர்னு சொல்லுவோம். அதனால் இந்த மாதிரி விர்ஜின் சிபிஆர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரைஸ் இங்கே வரும்போது ரிவர்சல் ஆகி மேலே போயிடும். இதே தான் உங்களுக்கு கீழேயுமே. ஸோ இந்த மாதிரி விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து அப்போ விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த விர்ஜின் சிபிஆர் ரெஸ்பெக்ட் ஆகும்போது நீங்கள் ரிவர்சல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம். சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை பற்றின இன்னும் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோட எஜுகேஷனல் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு சிபிஆர்லையுமே அதை வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் இருக்கணும்னு எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். பட் அப்போ சொன்னதை தான் நான் இதில் ரெப்ளிகேட் பண்ணுறேன். பட் ஸ்டில் இதில் வந்து நம்ம அதோட சேர்த்து நான் பல டேட்டாஸை பார்ப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருவோம்.
ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர். அப்போது இன்றைக்கி நாளுக்கு நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் மற்ற வேறு ஏதாவது இண்டெக்ஸ் இருக்குன்னா இதில் என்ன சிபிஆர் வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து முதல்ல நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, பொசிஷனெல்லாம் எப்படி இருக்குது, மார்க்கெட் வந்து அன்றைக்கி கன்சால்டேட் ஆகுமா ஆர் வந்து ட்ரெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஆகிற கன்சால்டேஷனும் சரி, அது அப்படி வர ட்ரெண்டிங்கும் சரி, உங்களுக்கு வந்து புல்லிஷாக இருக்குமா பேரிஷாக இருக்குமா அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படின்னா நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மொதல் ஃபார்மான சிபிஆருக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து புல்லிஷ் ட்ரெண்டிங்கோ ஒரு புல்லிஷ் கன்சால்டேஷனோ எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மொதல் ஃபார்மான சிபிஆருக்கு கீழே வந்து அடுத்த சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் பியரிஷ் ட்ரெண்டிங்கோ ஒரு பியரிஷ் கன்சால்டேஷனோ எதிர்பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் மார்க்கெட் சென்டிமெண்ட். இதில் வந்து ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் டிப்பு, அப்படி இல்லைனா வந்து செல் அண்ட் ரைஸ், ரெண்டு தான் இருக்கும். இதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசெண்டிங் டிசெண்டிங் வச்சு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வைங்களேன், அதாவது இது வந்து முதல் நாள் சிபிஆர், இது வந்து அடுத்த நாள் சிபிஆர், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கே இருந்து ப்ரைஸை மேலே கொண்டு போய் தான் உங்களுக்கு வந்து பையர்ஸ் மேலே ஏற்றிருக்கிறாங்க. ஸோ தட் வந்து மார்க்கெட் வந்து பையர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக வந்து ப்ரைஸை கீழே வர்றதுக்கு அவங்க விட மாட்டாங்க. ஸோ தட் அந்த மாதிரி ப்ரைஸ் கீழே வராது. இன்கேஸ் வந்தாலுமே இங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து அதை மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ தட் மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் இருக்கும். அப்போ அசெண்டிங் சிபிஆர் வந்துச்சுன்னா பொசிஷனல் சென்டிமெண்ட்டே நீங்கள் பை அண்ட் டிப்பில் தான் இருக்கணும். மார்க்கெட் ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே விழுந்தாலும் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடணும். அந்த மாதிரி சென்டிமெண்ட் தான் உங்களுக்கு இருக்கணும். அதுவே செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கும்போது இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் சிபிஆர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். முதல் நாள் சிபிஆருக்கு கீழே அடுத்த நாள் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் இருக்கும். அதாவது ஒன்று மார்க்கெட் கீழே போகணும், அப்படி இல்லைனா மேலே வந்தாலும் அது திருப்பி ரிவர்ஸ் ஆகி கீழே போயிடும். இதான் நம்ம வந்து செல் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பை அண்ட் டிப்பாக செல் அண்ட் ரைஸாக இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சாலுமே உங்களுக்கு மார்க்கெட்டில் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்ததாக நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்ட்ராடே பேசிஸில். இதை நம்ம மார்னிங் வந்து ஒரு 7 மணி 7:30 வாக்கில் வந்து நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்னு அடித்தாலே வந்துடும். அதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபைனலாக வந்து ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதில் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் இருக்கும், நாஸ்டாக் இருக்கும், S&P 500 3 இருக்கும். யூரோப்பியன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் இருக்கும், ஜெர்மனி இருக்கும், ஃப்ரான்ஸ் இருக்கும், இது 3 இருக்கும். ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட்டு, ஹாங்காங் மார்க்கெட்டு, ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட், இவ்வளோ தான். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே இன்லைனில் தான் இருக்கும். ஒன்று ஃப்ளாட்டாக இருப்பாங்க, அது நெகட்டிவாக இருப்பாங்க, இல்லை பாசிட்டிவாக இருப்பாங்க. 3 விஷயம் தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, இல்லை வந்து பாசிட்டிவாக இருக்கா, இல்லை நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இல்லை வந்து ஏஷியன் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியால் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. ரெண்டு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரும்போது நான் வந்து இங்கே மிக்சர் அப்படின்னு போட்டுருவேன். ஸோ இதை பொறுத்துமே உங்களுக்கு வந்து அந்த நாளில் ட்ரெண்ட், வேர்ல்டு மார்க்கெட் ட்ரெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுவுமே நம்ம ட்ரேடிங் டிசிஷனை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட் இன்ஸ்டிடியூஷன் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். அதாவது FIIDAன்னு 2 பேர் இருக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா, 50,000 ரூபா, 10,000 இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கோடி, 20,000 கோடி, 15,000 கோடின்னு கோடிகளில் வந்து டீல் பண்ணுற ஆளுங்க. ஸோ இவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, நெட் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதுவே அவங்க நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதை நான் வந்து டெய்லி நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ், இதை வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, முந்தின நாளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும். இது ரெண்டையுமே பொறுத்து தான் உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க முடியும். நான் இங்கே போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் வந்து எப்படி இந்தியா விக்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதான் போடுவேன். ஆனால் இன்ட்ராடே பேசிஸ்லையுமே நீங்கள் வந்து விக்ஸை பொறுத்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், என்றைக்குமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது, விக்ஸுமே இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வைங்களேன், அப்போ வந்து எனி டைம் ரிவர்சல் இஸ் பாசிபிள்னு அர்த்தம். இண்டிகேஷன் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பியரிஷ் சைன் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, விக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்து ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ தட் மார்க்கெட் அவங்க கீழே இறக்கிடுவாங்க அப்படிங்கிறத இன்டர்பிரேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் விக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போனா வந்து உங்களுக்கு கிளியராக அது வந்து ஒரு புள்ளி சைன் தான். மார்க்கெட் மேலே போகிறத நினச்சி யாருமே பயப்படலை. ஸோ தட் அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத இன்டர்பிரேஷன். அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுகுது, அப்போ வந்து விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. விக்ஸுங்கிறது ஃபியர் இண்டிகேட்டர், எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் கீழே விழுறதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா ஃபர்தராக ப்ரைஸ் கீழே விழுன்னு அர்த்தம், பேனிக் செல்லிங் வரும்னு அர்த்தம். ஸோ இன்ட்ராடேயில் ப்ரைஸ் கீழே விழும்போது விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ரொம்பவே பீரிஷாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்டர்பிரேஷனாக இருக்கணும். அடுத்து ப்ரைஸ் வந்து கீழே போகுது, அப்போ விக்ஸும் கீழே போகுதுன்னு வைங்களேன். ப்ரைஸ் கீழே போகிறத பார்த்து யாருமே பயப்படலாம்னு அர்த்தம். ஸோ தட் அந்த ப்ரைஸ் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம்
அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லி சைன். ஸோ இதை நீங்கள் வந்து நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், இன்ட்ராடேயில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயமே நீங்கள் தெரிஞ்சு வச்சு அதை வந்து கோரிலேட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு டேக்கு நீங்கள் வந்து புல்லி செட்டப் எடுக்கணுமா பேரிஷ் செட்டப் எடுக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி பிவட் லெவல்ஸ். நம்ம வந்து டெய்லி சிபிஆர் இருக்குது, வீக்லி சிபிஆர் இருக்குது, மந்த்லி சிபிஆர் இருக்குது. இதில் டெய்லி சிபிஆருக்கு நம்ம 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம், வீக்லி சிபிஆருக்கு 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம், மந்த்லி சிபிஆருக்கு 1 day டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே வைஸில் ஒரு 2-3 நாள் வயசில் இல்லை வந்து ஒரு மந்த்லி இப்போ எக்ஸ்பைரி இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. இது மூணுலேயுமே நம்ம வந்து ஒரு பொசிஷன் ஒரு வியூ இருப்போம் பார்த்தீங்களா, அது மூணுமே தான் இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் என்றைக்குமேங்க எதுவாக இருந்தாலும் சரி வீக்லி சிபிஆருக்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதே தான் டெய்லி சிபிஆருக்கு மேலே இருந்தாலும் மார்க்கெட் புல்லிஷ் தான், மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருந்தாலுமே மார்க்கெட் புல்லிஷ் தான். அதுவே மந்த்லியில் R1க்கு மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீக்லி சிபிஆரில் உங்களுக்கு R1க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம், பொசிஷனலாகவே மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதே தான் இன்ட்ராடேலையுமே உங்களுக்கு வந்து R1க்கு மேலே இருந்துச்சுன்னா அன்னைக்கு டேக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இங்கே நான் அப்டேட் பண்ணுற எல்லாமே வந்து நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். டெய்லியில் மந்த்லியில் அதே மாதிரி டெய்லிக்கு தான் நான் வந்து மேலே கொடுத்துருவேன், வீக்லி அண்ட் மந்த்லிக்கு மட்டும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து சிபிஆருக்கு மேலே இருந்துச்சுன்னா புல்லிஷ்னு எடுத்துக்கங்க, ஏதோ ஒரு பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா வெரி புல்லிஷ்னு எடுத்துங்க. அதுவே சிபிஆர் கீழே இருக்குன்னா பேரிஷ்னு எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே வீக்லி சிபிஆருக்கு வீக்லியில் பிவட்டு கீழே இருக்குது, அதே மாதிரி வீக்லியில் S1 கீழே இருக்குது, மந்த்லியில் S1 கீழே இருக்குன்னு நான் போட்டிருந்தேன்னா ரொம்ப பேரிஷ் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து போட்டிருப்போம். மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருந்துச்சுன்னா புல்லிஷ், மந்த்லி R1க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப புல்லிஷ், அதே மாதிரி வீக்லியில் R1க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். இதில் அவன் புல்லிஷ்னா நீங்கள் பேரி செட்டப் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அவன் வந்து புல்லிஷாக இருக்கான், நம்ம வந்து பொசிஷனலாகவே மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, அப்போது ஒரு சின்ன ஃபால் வருதுன்னு வைங்களேன், அது வந்து அந்த புல்லிஷில் வர ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் தான். அது எப்போ வேணாலும் பை ஆகி மேலே போயிடலாம். ஸோ தட் நம்ம இன்ட்ராடேலாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக இருக்கக்கூடாது. அவன் புல்லிஷ்னு சொல்கிறான்னா நம்ம பேரிஷாக இருக்கக்கூடாது, அவன் பேரிஷ்னு சொல்கிறான்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம மாற்றி பண்ணிடக்கூடாது. அன்றைக்கி டேக்கு நம்ம வந்து மாற்றி செட்டப் எடுத்துட்டோம்னா அது லாஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணுறது மந்த்லி சிபிஆர் மட்டும்தான். மந்த்லியில் அவன் சிபிஆருக்கு மேலே இருந்தான்னா நான் வந்து புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவேன், மந்த்லியில் சிபிஆர் கீழே இருந்தானா நான் வந்து பேரிஷ்னு சொல்லுவேன். இப்போதைக்கு நான் பேரிஷ்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து சார்ட்லேயே வந்து அவன் வந்து மந்த்லி சிபிஆர் கீழே தான் இருப்பான். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து லைவில் சொல்லிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இன்னுமே அது வந்து புரியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மந்த்லி சிபிஆருக்கு நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் நிஃப்டி என்ன பண்ணுறான், இதுதான் வந்து சிபிஆர், இதுதான் வந்து மந்த்லி சிபிஆர், அது கீழே தான் இருக்கான். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறான், இதான் வந்து மந்த்லி சிபிஆர், இது கீழே தான் இருக்கான். ஸோ தட் நான் பேரிஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து சிபிஆருக்கு மேலே போயிட்டானா நான் வந்து புல்லிஷ் அப்படின்னு சொல்லிடுவேன். இது ரெண்டுமே நடக்காமல் அவன் சிபிஆருக்கு உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், உதாரணத்துக்கு இது வந்து வைடு சிபிஆர், இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தாலும் வைங்களேன், நான் வந்து சைடு வேஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ சைடு வேஸ்னால் நீங்கள் மோஸ்ட்லி ரிவர்சல் ட்ரேடை வந்து பார்த்துக்கலாம். புல்லிஷும் கிடையாது பேரிஷும் கிடையாது. அப்போ மேலே போனால் கீழே வந்துடுவான், கீழே போனால் மேலே போயிடுவான். ஸோ தட் நீங்கள் மோஸ்ட்லாக ரிவர்சல் ட்ரேடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டை வந்து மந்த்லி சிபிஆர் வச்சு நம்ம இப்படி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து கேப் அப் கேப் டவுன் ப்ரெடிக்ஷன். இதுக்கு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. ஸோ மார்னிங் 7 மணிக்கு நம்ம பார்த்தாலே வந்து தெரியும், 6:30க்கு ஆக்சுவலி ஓப்பன் ஆகும். ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் வந்து அவன் வந்து மேலே கீழே போயிட்டு செட்டில் ஆயிரும். ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடியாக தான் இருப்பான், பெருசாக வந்து மூவ்மெண்ட்டாக அவன் கொடுக்க மாட்டான். ஸோ 7 மணிக்கு வந்து இவன் பாசிட்டிவாக இருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளோ பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கான் அப்படிங்கிறத வச்சு மோஸ்ட்லி ஒரு 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 50 to 80% அக்யூரசி வரும் உங்களுக்கு. சில நாட்கள் வந்து அவன் மாறி போயிடுவான், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 80% ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவன் எவ்வளோ வந்து இண்டிகேட் பண்ணுறானோ அதே அளவுக்கான கேப் அப்போ கேப் டவுனாக தான் நம்ம நிஃப்டியில் நடக்கும். ஸோ இதை பொறுத்து வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஃபைனலாக முந்தத்து நாள் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் எது, இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மெயின்டைன் பண்ணுறது, அதை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டம். மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சிபிஆர் இருக்கும்போது எதை நம்ம வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லா டேட்டாவும் எடுத்துக்கிறோம், அதாவது அன்றைக்கி சிபிஆர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம்,
பொசிஷனல் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து டெய்லி சிபிஆர் வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் குளோபல் சென்டிமெண்ட் அந்த நாளுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் அதாவது எஃப்ஐடி அவங்க தான் வந்து பிக் பிளேயர்ஸ், அவங்க வந்து எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். இந்தியா விக்ஸ் அந்த பர்டிகுலர் டேல எப்படி மூவ் ஆகுது, அதுக்கு முன்னாடி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறமா வீக்லி மந்த்லி பிவட் லெவலை வச்சு ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். மார்க்கெட் கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது அப்படிங்கிறது தெரியணும். இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேட், லோ ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்னு 2 விஷயங்கள் கிடைக்கும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்னா இது நீங்கள் 2 ட்ரேடுமே பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது அன்னைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எல்லாரும் பொசிஷன் பண்ணி வச்சிருக்கிற விதத்தை பார்க்கும்போது இந்த ட்ரேடெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இன்கேஸ் அப்படி லாஸ் வந்தாலுமே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். மார்க்கெட்டில் 100% எதுவுமே கிடையாது. எல்லா ட்ரேட்டையும் நம்ம லாஸும் பண்ண முடியாது, ப்ராஃபிட்டும் பண்ண முடியாது. சில லாஸ்கள் வரத்தான் செய்யும். வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60% 70% இருந்தாலே நீங்கள் வந்து மிகப்பெரிய ட்ரேடர்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவார்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% 50% வின்னிங் அக்யூரசி வந்தாலே நீங்கள் நல்ல ட்ரேடர்னு தான் அர்த்தம். எல்லாத்தாலையும் எல்லா ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் எடுத்து பாருங்கள், ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு 60% வின்னிங் அக்யூரசி, ஒரு ஆப்ஷன் பையருக்கு 40% வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறது இருந்தால் போதும். ஆனால் அதுக்கேற்ற ரிஸ்க் ரிவார்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பாட்டுக்கு 40%ன்னு சொல்லிட்டு எனக்கு 40% வருது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. 40% நீங்கள் ஜெயிக்கும் போது பெருசாக ஜெயிக்கணும், 60% நீங்கள் தோக்கும்போது கம்மியாக தோக்கணும். அதுதான் அங்கே லாஜிக்கு. ஸோ இதில் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட், லோ ப்ராபபிள் ட்ரேட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுவேன். இப்போ வந்து எனி ரிவர்சல் ட்ரேட் வந்து நிஃப்டிக்கு நான் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட்னு போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் மீடியம் சிபிஆர். அன்னைக்கு இருக்கிற நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நேற்று நான் 9th அன்னைக்கு அப்டேட் பண்ணேன். இது ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் வந்து டெய்லியில் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன்லேயே முடிச்சிட்டான். ஒரு மேலே போயிருக்கான், ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கக்கூடாது, கீழே வந்துடுவான். அடுத்து வந்து இவன் கீழே போயிருக்கிறான், ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கக்கூடாது, மேலே வந்துடுவான். இந்த மாதிரி தான் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் டே தான் வந்து அவன் கொடுத்துருந்தான். ஓகேங்களா, அப்போ இவன் வந்து நேற்று வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கணும், ஆனால் ட்ரெண்ட் ஆகலை. அது ஏன்னா நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், நிஃப்டி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா மார்க்கெட் கன்சாலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். பேங்க் நிஃப்டி என்ன சொல்கிறான், மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இந்த 2 பேருமே இன்லைன் ஒரே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும் ஆர் கன்சாலேட் ஆகணும் சொன்னாங்கன்னா அது 100% நடந்துடும். அப்படி இல்லாமல் 2 பேரும் வெவ்வேறு சிக்னல் காட்டினாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று தான் நடக்கும். நேற்று வந்து எதர் மார்க்கெட் ட்ரெண்டாக இருந்திருக்கலாம், பேங்க் நிஃப்டி படி கேட்டிருந்தா மார்க்கெட் ட்ரெண்டாக இருந்திருக்கணும். ஆனால் நேற்று வந்து நிஃப்டியை வந்து மார்க்கெட்டை ஒபே பண்ணிருச்சு, அதனால் மார்க்கெட் வந்து கன்சாலிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அந்த ப்ரெடிக்ஷனில் நம்ம உள்ள ரிஸ்க் ரிவார்டை கொண்டு வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸை மட்டும் எடுத்து அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறது அதிகமாகும். அண்ட் நம்ம ஓவராலாக ஒரு மாதம் முடியும் போது ப்ராஃபிட்டபுளாகவும் இருப்போம். நம்ம இப்போ ஹை ப்ராபபிள் ட்ரேடை பற்றி பார்த்துட்டோம். லோ ப்ராபபிள் ட்ரேட்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா, அதாவது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ட்ரேட் வந்து இந்த லோ ப்ராபபிள் ட்ரேடும் உங்களுக்கு வந்து வின்னிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை வந்து கண்டினியூவாக உங்களால் பண்ண முடியாது. ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட்டில் நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படிங்களேன், அது கண்டினியூவாக வராது உங்களுக்கு. மோஸ்ட்லி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆனால் அதே மாதிரி உங்களோட லோ ப்ராபபிள் ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து வின் பண்ணாலுமே ரொம்ப வெகு சில நாட்களில் தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. அதனால் அதாவது அந்த நாள் அது நடக்காமல் போகுமான்னு சொல்ல முடியாது, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து செர்ரி பிக் பண்ணணும், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இந்த எல்லா பேராமீட்டரையும் பார்த்து எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எடுக்கிற ட்ரேட் லாஸ் ஆனாலுமே கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா இந்த டேட்டாலாம் இப்படி தான் சொல்லியிருக்கு, ஸோ தட் நம்ம எடுத்திருக்கோம். மார்க்கெட்டில் 100% ஜெயிக்க முடியாது, ஸோ இந்த லாஸ் வந்தால் ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அப்படி இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்ட்டு நம்ம மனசு பையின்னு சொல்லுது, நம்ம மனசு செல்லுன்னு சொல்லுதுன்னு ஒன்று பண்ணணும் வைங்களேன், அங்கே நம்ம தான் ப்ளேம் பண்ணுவோம். அஜிச்சோ நம்ம வந்து தப்பு பண்ணுறோமோ, நமக்கு ட்ரேட் பண்ண தெரியலையோ அப்படின்ட்டு நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி வந்து நம்மளே வந்து தரத்தை தாழ்த்திக்கிட்டு நம்ம நல்ல ட்ரேடர் கிடையாது, நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது மோஸ்ட்லி மென்டல் கேம் தான். நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் ட்ரேடிங்கில் ஜெயிக்கவே முடியாது. ஸோ இத்தனை விஷயங்களை பார்த்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தோத்தாலும் எந்திரிச்சு ஓடுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். லாஸ் பண்ணும்போது நீங்கள் தோண்டு போயிட மாட்டீங்க. ஆனால் அதுவே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லாமல் எனக்கு பையன் தோணுது நான் பை பண்ணுறேன், எனக்கு செல்லுன்னு தோணுது நான் செல் பண்ணுறேன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா
தோல்வி வரும்போது உங்களுக்கு வந்து மனசு விட்டுருவீங்க, ஃபர்தராக உங்களால் ஓட முடியாது. அதனால தான் நான் வந்து இதை வந்து ஃப்ரீயாகவே சொல்கிறேன். ஓகே, இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கை கற்றுக்கிற ஆளாக இருந்தாலோ சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தாலோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் ரெண்டுலேயுமே இருக்கேன். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷீட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணல. இதில் போஸ்ட் பண்ணி நான் வந்து பின் பண்ணி விட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலுமே அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதை தாண்டி வந்து நீங்கள் டைரக்ஷனல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து 1-to-1 கிளாஸில் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்க உதவும். நன்றி.